ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா தேனியில் மேற்கு தொடர்ச்சி மலை அது கிட்டே இருக்குன்னு சொல்ல மாட்டேன். நான் அந்த மலை மேலே தான் இருக்கேன். பிகாஸ் இப்போ என் பின்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய மலைகள் இருக்குது. எங்களால் இது வரைக்கும் தான் ஏற முடிஞ்சது. இதுக்கப்புறம் போதும், இங்கேயே ஸ்டாப் பண்ணிட்டோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலையை வச்சு ஒரு படமே எடுத்திருக்காங்க தேனியில். ஸோ இப்போ நான் என் கூட யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய அருமை தம்பி அபிஷேக் இருக்கா. ஹாய் அபி. ஸோ இப்போ அபிஷேக் கிட்ட நான் என்ன கேட்கணும்னு நினச்சேன் அப்படின்னா, தேனி வந்து ஒரு நல்ல டூரிஸ்ட் பிளேஸா அப்படின்றத நான் அவங்ககிட்ட தெரிஞ்சுக்கணும்னு விரும்பினேன். ஸோ அவங்ககிட்டே கேட்போம் அதை. அபி, நீ சொல்லு. தேனி பற்றி டூரிஸ்ட் பிளேஸாக இங்கே கேட்டால் கண்டிப்பாக நான் டூரிஸ்ட் பிளேஸ் தான் சொல்லுவேன். ஏன் இப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஃபுல்லாக நேச்சர், வாட்டர் ஃபால்ஸ், அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃபுட் ஐட்டமாக இருக்கட்டும், டெம்பிள்ஸாக இருக்கட்டும், இப்போ நிறையா இருக்குது. அது இல்லாமல் தேனிங்கிறது ஒரு சென்டரான பாயிண்ட்டு தமிழ்நாடுக்கும் இந்த கேரளா ஹில்ஸுக்கும். இப்போ நீங்கள் கொடைக்கானல் போகணுமோ இல்லை ஊட்டியோ இல்லை மூணாரோ எங்கேருந்து போனாலும் நீங்கள் தேனியிலேருந்து போகிற மாதிரி தான் இருக்கும். அது இல்லாமல் தேனியில் நிறையா இருக்குது. தேனியில் வந்து என்னெல்லாம் இருக்குது? இப்போ நீ வந்து இப்போ ஹில் ஸ்டேஷன் சொன்னல, என்னென்ன ஹில் ஸ்டேஷன்லாம் பக்கத்தில் இருக்கு? தேனியில் ஹில் ஸ்டேஷன்னா பக்கத்தில் இங்கே மேகமலை இருக்குது. இப்போ மேகமலைன்னு பார்த்தீங்கன்னா அதில் டீ எஸ்டேட்டு, சும்மா நீங்கள் பீஸ்ஃபுல்லாக நேச்சர் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மேகமலை ட்ரை பண்ணலாம். இல்லை எனக்கு அட்வென்ச்சராக வேணும் இது மாதிரி ஆசைப்பட்டீங்கன்னா இங்கே பக்கத்தில் வாகமலை இருக்கும். அது 1 or 2 hours தான் ட்ராவல் வரும். அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு பேராகிளைடிங், இது மாதிரி ஜீப் சஃபாரி, இது மாதிரி நிறைய அட்வென்ச்சரான இடங்கள் இருக்கும். ஸோ இது இல்லாமல் மூணாறும் நம்மளுக்கு பக்கத்துலேயே இருக்குது. ஆமாம், மூணாறு இங்கேருந்து பக்கம் தான். ஓகே. ஸோ இது இல்லாமல் தேனிக்குள்ளே சுற்றி பார்க்குறதுக்கு என்ன இடம்லாம் இருக்குது? தேனிக்குள்ள சுற்றி பார்க்கணும். இப்போ நீங்கள் உங்களுக்கு குளிக்கிற மாதிரி இது மாதிரி சின்ன பசங்க கூட்டு போய் குளிக்க வைக்கணும் அப்படின்னா நீங்கள் பக்கத்தில் சுருளி ஃபால்ஸ், கும்பகர ஃபால்ஸ், இது மாதிரி பக்கத்தில் எல்லப்பட்டி ரிவர், இது மாதிரி போனால் ஃபேமிலியோட நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். அது கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகே. ஸோ இப்போ தேனி, இப்போ மதுரை, திண்டுக்கல், திருச்சி இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது தேனி ஏன் அவ்வளோ ஸ்பெஷல் நீ சொல்கிறேன்? இப்போ ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷல். இப்போ மதுரைனா நீங்கள் கோவில் சாப்பாடு சொல்லுவீங்க, திண்டுக்கல்னா தலைப்பாக்கட்டி பிரியாணி. தேனியை பொறுத்த வரைக்கும் தேனியில் வந்து எல்லாமே ஃபேமஸ் தான். இல்லை சாப்பாடாக இருக்கட்டும், இல்லை நேச்சராக இருக்கட்டும், எல்லாமே ஃபேமஸான இடம் தான். அப்புறம் வந்து குறிப்பிட்டு ஸ்பெசிஃபைடாக சொல்லணும்னா பீஸ்ஃபுல்லாக இருக்கும், அமைதியாக இருக்கும். நீங்கள் கொடைக்கானல் ஊட்டி போனீங்கன்னா க்ரௌடு அதிகமாக இருக்கும், உங்கன்னா அவ்வளோவா ப்ரைவசி இருக்காது. இதே நீங்கள் தேனி சைடு வந்தீங்கன்னா உங்களுக்கு நேச்சரும் இருக்கும், ஃபுட் ஐட்டமாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலுமே அது நல்லா இருக்கும். ஸோ இதனால தேனி வந்து நல்ல டூரிஸ்ட் பிளேஸ்னு சொல்கிறேன். சரி, ஓகே, தேங்க்யூ.